ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. ஆனா இப்போ இந்தியால இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம போக போறது ஆன்மீக சுற்றுலா. கோயில் அதான்டா ஆன்மீக சுற்றுலா மகனே. கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலானா கோயிலுக்கு போறாரா சார்? ஆன்மீக சுற்றுலா தான் கோயிலுக்கு போறோம். ஃபுல் டே பக்தி பழமா பக்தி மூட்ல ஆக போறோம் நாங்க. ஸோ ஆமாங்க, ஃபேமிலியாக கிளம்பி நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே பயணம் தாங்க இது. ஆனால் ஒரு 2-3 கோவிலுக்கு போகிறதா பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். இது டைமிங் எல்லாம் எப்படி செட் ஆகுதோ அதை பொறுத்து சக்ஸஸ் பண்ணுறோமா இல்லையான்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நல்ல ஒரு பக்தி மோடில் டேவை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க போறோம் தெரியுமா? மயில கோயிலுக்கு போறோம். சாமி கும்பிடலாம். எதுக்குப்பா இந்த அழகான ரோட்ல கூட்டிட்டு போற? எதுக்குப்பா இந்த அழகான ரோட்ல கூட்டிட்டு போற? ரோடு எப்படி இருக்கு? ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த இது தமிழ்நாடு தானே? பாண்டிச்சேரி கிடையாது, நாங்க தமிழ்நாட்டு ரோடு. பாண்டிச்சேரிக்குள்ள இந்த அழகான ரோட்ல எப்படி நாங்க போறோம்ன்றத பாருங்க. இவ்வளவு அழகான ரோட்ல அதான் குதிரை வண்டி சவாரி பண்ணிட்டு பாண்டிச்சேரியில ரோடே வாடா இல்ல இதுல போறீங்கன்னு. எப்படியோ இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சுங்க. நல்ல ரோட்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்க போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, அதே தாங்க. நம்ம இப்போ மயிலம் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி டு மயிலம் போற ரோட்ல தான் ஷார்ட்கட்ல ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல போயிட்டு செமையா காமெடி பண்ணிட்டு வந்தாச்சு. அதுலயும் நம்ம வெக்கேஷன்ல இருந்தது ஃபுல்லா மழை நாளுங்க. சரியான மழை இல்லையா இப்போ இந்தியால. அதனால நாங்க கிளம்புன அன்னைக்குமே சரியான மழையா தான் இருந்துச்சு. எப்பவுமே இந்த பாண்டிச்சேரி டு மயிலம் ரோடு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரோடு ஃபுல்லா நல்ல கிரீனரியா இருக்கும், செம்ம பிளசண்டா இருக்கும். அதுலயும் நாங்க போனது ரெய்னி டேவா, சொல்லவே வேணாங்க. இந்த வெதருக்கும் இந்த ஒரு சீனிக்கும் செம்ம சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. செமையான ஒரு அமைதியான டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு. இந்த மாதிரி செம்ம பிளசண்டா பீஸ்ஃபுல்லா ஒரு ட்ரிப்பா தாங்க இருந்துச்சு இது. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோங்க. நம்ம மயிலமுக்கு வந்தாச்சு. இப்ப கோவிலுக்குள்ள போக வேண்டியதான். நல்ல ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் மாதிரி தாங்க இது ஃபீல் ஆகும். உண்மையிலே இது மலைக்கு மேலதான் இருக்கு இல்லையா இந்த கோவில். நல்ல ஒரு சூப்பரான ஃபீலா இருக்குங்க. இந்த மலை மேல ஏறி நம்ம ரைட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல். பிளஸ் இப்ப என்ட்ரன்ஸ்லயே நமக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தாங்க நம்ம உள்ள போகணும். லைக் 2 வீலருக்கு ஒரு சார்ஜஸ், அதுக்கப்புறம் கார்ல இருந்துச்சுன்னா காருக்கு பார்க்கிங்க்கு ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்ட்ரன்ஸ்லயே பார்க்கிங் டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்மள ஓபன் பண்ணி உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க.
ஃபைனலி இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இப்போ வந்து பார்க்கிங்ல இருந்து வந்துட்டு இந்த வியூ தான் வந்துட்டு கோவில் கோபுரம் வந்து அழகா தெரியும். அப்படியே இப்போ நம்ம உள்ள போலாங்களா? ஓடு 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 ஓடு. குறுக்குல பொண்ணு ஒன்று ஓடிச்சு தானே குட்டியா. என்னதான் நம்ம பிக்னிக் போற மாதிரி வந்து கிளம்பி வந்தாலும் இந்த கோவில் என்ட்ரன்ஸை பார்த்ததுமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த டிவோஷனல் ஃபீல் கொடுத்துருங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு டெம்பிள் இல்லையா இது. அடுத்ததா கண்டிப்பா கோவிலுக்கு வந்தா நம்ம தவறாம பண்ற வழக்கமான வேலை ஒண்ணு இருக்கே, பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது. அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தோம். அடுத்தது வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை. எந்த கோவிலுக்கு போனாலும் வந்துட்டு விளக்கு போடுறத நிறுத்துறது இல்லை, எங்க அம்மா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிருவாங்க. அவ்வளவுதான், முக்கியமான கடமையே முடிச்சாச்சு. விளக்கு ஏத்தி வந்து முருகருக்கு ஐஸை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்ப முருகரை பார்க்க படிக்கட்டு ஏறி போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற முருகர் டெம்பிள்லயே வந்துட்டு என்னோட நாலேஜ்ல சொல்றேன், நான் போன வரைக்கும் இந்த மயிலம் முருகர் டெம்பிள்ல மட்டும்தாங்க இந்த படிக்கட்டு கம்மி. மத்த இடத்துல எல்லாம் முருகர் எப்பவுமே வந்து உயரத்துல தானே போய் ஏறி உட்காருவாரு. அப்படியே மலைக்கு மேல ஏறி வந்தாச்சுங்க. வந்ததுமே வந்துட்டு ஒரு சூப்பர் டிவோஷனல் ஃபீல். ரொம்ப நாள் ஆச்சுங்களா வந்து, அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ் மேல ஆயிருச்சுங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்தியால இருந்தப்ப வந்ததுதான். அதுக்கப்புறம் இப்போதான் வரமா, அதனால வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு தரிசனம் பாக்குறதுக்கு. எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்ஸ் வாங்கிடுவோம். ஆனா வந்து இன்னைக்கு ரொம்பவே கூட்டம் வந்து கம்மியா தாங்க இருந்துச்சு. அதனால நார்மல் தரிசனம்லயே போய் பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டமா இருந்தா பாத்துக்கலாம், உள்ள வரைக்கும் போயிடலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம் இப்போ. இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கியூ ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க. நல்லாவே வந்துட்டு ஃப்ரீயான தரிசனம் தான். ரொம்பவே வந்துட்டு சிறப்பா வந்துட்டு கூட்டமே இல்லாம வந்து பொது தரிசனத்திலே வந்துட்டு அன்னைக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க போன டைம் வந்து மதியம் 12:30 மணி ஆயிடுச்சுங்களா. கரெக்டா வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 12:30 மணி பூஜை இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து முருகருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அதுக்காக மட்டும்தான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ற மாதிரி வந்து எங்களுக்கு இருந்துச்சு. இங்க யூஎஸ்ல இருந்து இந்தியா போற எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம், எங்க பசங்க இங்க இருந்துட்டு அங்க இந்தியாவுக்கு வரதுனால வந்துட்டு கீழே ஃப்ளோர்ல கால் வைக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்பதான் வந்துட்டு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்க. இவன் வந்துட்டு காலை கீழவே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கையிலேயே வந்து தூக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஹோல் வெக்கேஷன்லயுமே வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளே எப்பவாவது வரோம் இல்லையா, அவனை எப்பவாவது தானே பாக்குறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வாயவே திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் டேவும் வந்து இந்த பையனை தூக்கிட்டே சுத்திட்டு இருந்தாங்க. ஆல்ரெடியே வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு ஹிண்ட் கொடுத்ததுனால வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருசா வந்து தெரியலங்க. ஸோ எல்லா பசங்களும் இங்க இருந்து இந்தியா போற பசங்க பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா தான் விட்டுட்டோம். ஸோ இப்போ சூப்பரா வந்து தரிசனம் முடிச்சாச்சுங்க. ரொம்பவே வந்து சிறப்பான தரிசனங்க. கூட்டமே இல்லை, நல்லா வந்து பொறுமையா நிதானமா நின்று. யூஸ்வலா வீக்கெண்ட்லலாம் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டா வந்து லைனை மூவ் பண்ணி விட்டுருவாங்க, சரியா சாமி கூட பார்க்க முடியாது. பட் இன்னைக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சிறப்பான தரிசனம். அவ்வளோ ஸ்லோவா வந்துட்டு நின்று நிதானமா வந்து நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரா வந்து நம்ம ஷாப்பிங்கை விட மாட்டோம் இல்லையா, எங்க போனாலும் இங்க வந்து வெளியே நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா, அங்க வந்துட்டு சில பல ஐட்டங்கள் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோங்க. என்னோட ஹஸ்பண்ட் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, மயிலம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா ஒரு முருகர் ஸ்டாச்சுவோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனாலயே வந்துட்டு இங்க வந்து பிளானை மாத்தாம வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து கடைகள்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப சூப்பரா தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங்கையும் போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க. அடுத்ததா வந்துட்டு மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போலாமே அப்படின்னாங்க பிளான். போற வழியிலேயே வந்துட்டு சாப்பிடலாம், ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிருச்சு, அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டோம். நான் போன விளாக்லயே சொல்லியிருப்பேங்க, எனக்கு இந்தியா வந்ததுலேருந்தே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் பிளேட்டர் மாதிரி தான் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, நான்வெஜ்ஜுக்கு இருந்ததோட. அதனால வந்து வத்த குழம்பு, சாம்பார், மோர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீல்ஸுங்க. லஞ்ச் டைமில் சுட சுட சூப்பராக வந்து சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பராக இருந்தது சாப்பாடு, செம்ம திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போதே என் பையன் சொல்லிட்டான், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியா, அப்பதான் ஒழுங்கா சாப்பிடுவேன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமையும் கையில பிடிச்சிக்கிட்டான். இங்க வந்து இந்த பீடா கவுண்டர் இருந்துச்சா, அதனால வந்து எங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாரு. இதை செஞ்சே கொடுப்பாங்க போல, செய்யும் போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் நான் வரதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு தாங்க போயிட்டே இருக்கோம் இப்போ. ஃபைனலி நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு வரணுன்ற பிளான் வந்து கடந்த 5 வருஷமா வந்துட்டு இருக்குங்க. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு டைமே செட் ஆகலை. நாங்கள் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்தோம். அப்பயுமே வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களால் வந்து வரவே முடியல. ஏன்னா இங்கே ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குங்க, அதை பண்ணியே ஆகணும். இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்துடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி இப்பதான் எங்களுக்கு வரதுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து பெரிய தூரம்லாம் இல்லைங்க, ரொம்பவே கிட்டதான். இருந்தாலுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்பதான் வந்து இங்க வரதுக்கு அமைஞ்சிருக்கு. நான் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்திருப்பேங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது வந்த ஞாபகம் இருக்கு. 10th கூட இல்லைங்க, அதுக்கும் முன்னாடி வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ இருந்த மாதிரியே எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. அதே மாதிரி கடைகள், அதே மாதிரி வந்து ஒரு ஆம்பியன்ஸில் வந்துட்டு இந்த கோவில் கொஞ்சமும் மாறாமல் ரொம்பவே அழகாக வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்துச்சு. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான வேண்டுதல் 5 இயர்ஸாக வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது என் பையன் பிறந்தப்ப வந்துட்டு எங்கள் ஆயா சொன்னதுங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை, இருந்தாலுமே வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க போல இருக்கு. என் பையன் டெலிவரி வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கோவிட்ல யூஎஸ்ல தானே என் பையன் பிறந்தான். ஸோ வந்துட்டு ஊருக்கு போயெல்லாம் பார்க்கவே முடியலங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னப்ப வந்துட்டு நீ ஆதிபராசக்தி கோயிலுக்கு மட்டும் போயிருமா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் என் பையனுக்கு நான் ஆதி நேம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு அவங்க வேண்டுதல் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் பேரை சொன்னதும் அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு அந்த கோவில தான் நான் வேண்டியிருந்தேன், நீ ஆதின்னு நேம் வச்சிட்டியா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இப்ப இல்லைனாலும் வந்துட்டு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்ப வந்துட்டோங்க. பெரிய வேண்டுதல்லாம் இல்லை, ஒரு தடவை போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட இல்லைனா கூட அவங்களோட மெமரிஸ் எப்பவுமே எங்க கூட இருக்குங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த கோவிலுக்கு முக்கியமா வந்தேன். கண்டிப்பா இதை எங்கேயாவது இருந்து எங்க ஆயா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புறேங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இன்னைக்கு இந்த கோவில்ல சுத்தமா கூட்டம் இல்லைங்க. நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, கொஞ்சம் ஸ்கூல் டேஸ்ல அப்பெல்லாம் வந்துட்டு செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேல வந்தோம் போல. இது வீக் டே வேறையா, அது மட்டும் இல்லாம வந்துட்டு நல்ல வந்து எங்க ஆயாவோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கு போல, அப்படிதான் எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா எங்க அப்பா கூட சொன்னாரு, நான் நிறைய தடவை வந்திருக்கோமா, ஒரு தடவை கூட இப்படி ஸ்லோவா வந்துட்டு நாங்க நின்று நிதானமா வந்து சாமி பார்த்தது இல்ல,
ரொம்ப ஃபாஸ்டா போயிருவோம், இன்னைக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது தரிசனம் அப்படின்னு சொன்னாரா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வந்துட்டு எங்க ஆயாவோட பிளெஸிங்ஸ் தான் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு இந்த சாமியை நாங்க இவ்வளோ சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்துச்சுங்க. அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் வந்துட்டு கடைகள் தான். எப்படியோ எந்த கடையை பார்த்தாலும் எதையாவது வேணும்னு இந்த பசங்க நின்னுடும் இல்லையா, அதுலயே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்துட்டு இந்த ஆயா தாத்தாவோட இருக்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நோவே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல இந்த ஆயா தாத்தா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. குழந்தைகிட்ட போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸும் இப்படிதான் இல்லையா, அதே கதை தான் எங்க வீட்லயும். அப்படியே அவன் ஃபேஸ்ல அந்த ஹாப்பினஸை பாருங்களேன். என்னம்மா இது, இப்பதான் உன் பையனை கடையை பார்த்தா நின்னுடுறான்னு சொன்னேன், இப்ப நீ என்னமோ பண்றியே அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம பண்றது குடும்பத்துக்கு பொறுப்பான ஷாப்பிங்க, அது எப்படி பண்ணாம இருக்க முடியும்? ஸோ இந்த கோவிலுக்கு வந்தோம் இல்லையா, இங்கேயும் மெமரபிளா வந்துட்டு சாமி சம்பந்தமா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகளிலையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம கோவிலில் சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம குட்டி ஷாப்பிங்கையும் போட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்தாச்சுங்க. வந்ததும் வந்து இந்த கோலி சோடா கண்ணில் மாட்டிடுச்சு. தாகமே எடுக்கலைன்னா கூட இப்போ இது குடிச்சே ஆகணுமே, ஏன்னா இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த ஹாப்பினஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இது உடம்புக்கு நல்லதே இல்லைன்னா கூட எப்போவாது தானே அப்படின்னு சொல்லி நம்மளே மனசை தேத்திக்கிட்டு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. இப்போ வந்து மேல்மருவத்தூர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்து பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியதான். வழியில் ஒரு குட்டி பிளான் இருக்குது. பட் அது வந்துட்டு நைட்டு வெதர் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்து தாங்க நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம் இப்போ. எஸ், ஃபைனலி நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு இந்த கோவிலில் தான் வந்துட்டு மேரேஜ் நடந்துச்சு. அதனால வந்துட்டு இந்தியாவுக்கு வரப்பெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துருவோம். ஐ மீன் ஸ்பெஷல் டேஸில் எப்போல்லாம் வந்து இந்தியாவில் இருக்குமோ அப்போவுமே வந்துட்டு இங்கே வந்துருவோம். ஸோ இந்த தடவை வந்து ஆனிவர்சரிக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து யூஎஸில் இருந்தாங்களா, அதனால வந்துட்டு நான் மட்டும் எங்கே தனியாக போகிறது அப்படின்னு சொல்லி நான் போகலை. ஆனிவர்சரி முடிஞ்சிட்டு நாங்கள் ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் போகணுமா. ஸோ அப்படியே இந்த கோவிலுக்கும் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தாங்க இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு. இந்த கோவில் வந்துட்டு இரும்பை அப்படின்ற இடத்துல இருக்குங்க. இது பேசிக்கலி வந்து ஒரு சிவன் டெம்பிள். எப்போவுமே வந்துட்டு கூட்டமே இல்லாமல் அமைதியாக வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க இந்த கோவில். ரொம்பவே வந்துட்டு பழமை வாய்ந்த கோவில் இது. நம்ம லைஃப்பில் ரொம்பவே குறைவான இடங்கள் தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அதில் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இடம்னா வந்துட்டு இந்த கோவிலுங்க. எப்போவுமே வந்துட்டு இதுக்குள்ளே வந்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் மனசுக்கு இருக்கும். இங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே தாங்க ஆச்சு. ரொம்பவே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வந்தது. ஏன்னா வந்துட்டு நிறைய பிஸி ஸ்கெடியூலாக இருந்துச்சுங்க இந்தியா போனதுலேருந்து. அதனால் வந்து போவோமா போக மாட்டோமான்னு ஒரு டவுட்லேயே வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஃபைனலி வந்துட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க மேரேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அதுலேயும் எங்களுக்கு இந்த மேரேஜ் நடந்த கோவில் வேறையா. அதனால வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு வந்தேன். இது பயங்கரமான கிணறு ஒன்று இருக்கு, எட்டி பாருங்க, பயங்கரமா இருக்கும். எதுவுமே தெரியல. போன தண்ணி இருக்குது போலக்கு, தண்ணி இது வரைக்கும் இருக்கு. கரெக்டாக வந்துட்டு நாங்கள் சாமி பார்த்து முடிச்சதுமே வந்துட்டு செம்ம மழைங்க. கோவிலெல்லாம் சுற்றி வந்துட்டோம்.
கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சரியான மழையா அப்படியே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எப்பவுமே வந்துட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே மனசுக்கு அவ்வளோ நிறைவா அமைதியா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு ஹாப்பி ஃபேஸோட வந்துட்டு ஹாப்பி மைண்டோட வந்துட்டு நாங்க இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வந்து பாண்டிச்சேரியும் நம்ம ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.